ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கறன்னு பார்த்தீங்கன்னா மாமாவுடைய மாமரம் செடியான இருக்கிறோம். இது தோப்பு ஃபுல்லாக இந்த வச்சா நல்லா வரும்னு நினைக்கிறேன். நல்லா பூ காப்பு நல்லா இறங்கியிருக்குது. போன வச்சவே நல்லா விற்றுச்சு மாங்காய் ரேட்டு. இந்த வச்சாவும் நல்லா விற்குன்னு நினைக்கிறேன். பூ பாருங்கள், காப்பு நல்லா எடுத்துருக்கு. பேக் சைடில் காட்டுருங்க ஃப்ரெண்ட்ஸ். இங்கே பாருங்கள் பூ எப்படி எடுத்துருக்கா. காப்பு அப்படியே நல்லா சும்மா நல்லா எடுத்துருக்கு. நல்லா பூ மட்டும் வெயிலுக்கு விழாமல் அப்படியே காப்பு அடிச்சுன்னா மாங்காய் நல்லா இறங்குந்துச்சு. என்ன பண்ணுதுன்னு தெரில. என்னன்னா கரெக்டாக மாங்காய் பிஞ்சு இறங்குற டைமில் அதிகமாக வெயில் அடித்து உளுந்துருது. இல்லைனாக்கா காப்பு வர டைமில் பார்த்திங்கன்னாக்கா இந்த ஆலாங்கட்டி மழை விழுந்துடுது. இந்த ஆலாங்கட்டி மழை விழுந்தாலும் மாங்காய் கருப்பு கருப்பாக ஆகிடும். அப்பயும் ரொம்ப கொஞ்சம் சேதாரம் ஆகிடுது. ஆலாங்கட்டி மழை மட்டும் பெய்யாத இருந்தால் ஓரளவுக்கு சரியாக போகும். அது இல்லாமல் இடையில் காற்றடிச்சிடும். காற்றடிச்சா இந்த பிஞ்செல்லாம் உளுந்துடும் ஃபுல்லாக. காற்று அடிச்சிடும். அப்போ அதெல்லாம் மிஞ்சி போய் வர்றது தான் பெரிய மாங்காய். அப்போ தான் ரேட்டு நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள் எப்படி இருக்கா, நல்லா பளிச்சுன்னு. இந்த வச்சா மாங்காய் ரேட்டு விற்குமா என்னான்னு தெரில. போன வச்சா நல்லா விற்றுச்சு ரேட்டு. கடைசியாக கூட ஒரு 17 ரூபா 18 ரூபா விற்றுச்சு கேஜி, ஒரு கேஜி. பாருங்க நல்லா காப்பு எடுத்துருக்குது.